இந்த வருஷம் பொங்கல் ஜனவரி மாசம் வரல, டிசம்பர் மாசமே வருது. சூரியன் எப்பவுமே ஒரே திசையில உதிக்கிறது இல்லைங்க. வடக்கு பக்கத்துல இருந்து சவுத் வருது, தென் பக்கம். இத முடிச்சுட்டு திரும்புது இல்லைங்களா, அந்த திரும்புற அந்த நாள் தான் தை 1ஆம் தேதி. ஏன்னா இப்பல்லாம் பல வீடுகள்ல இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடுறதில்ல. இப்பல்லாம் அபார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துருச்சு. பக்கத்து வீடு கூட பேசுறதில்ல. 2 நாள் பொங்கல் திருவிழா. உங்க குடும்பத்தோட ஆழியாறு, பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியாறுல குடும்பத்தோட நீங்க கொண்டாடுவதற்கு 2 நாள் நேரடி பொங்கல் திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஜனவரி மாசம். ஆனா இந்த வருஷம் பொங்கல் ஜனவரி மாசம் வரல, டிசம்பர் மாசமே வருது. இத கேள்விப்பட்டோனே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இத்தனை வருஷமா பொங்கல் ஜனவரி மாசம் தானே வந்திருக்குது. இது என்ன புது கதை அப்படின்னீங்கன்னா, இது சம்பந்தமா ரீசென்ட்டா நம்ம நெறைய பேசிட்டு இருக்கோம். அதாவது புரிஞ்சுக்கங்க. சூரியன் திரும்புற நாள் தான் பொங்கல் நாள். கணக்கு பிரகாரம் வானவியல்ல அஸ்ட்ரானமி படி சூரியன் இந்த வருடம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி திரும்புது. அது என்ன திரும்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, கிழக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க வீட்ல கிழக்கு எந்த பக்கம்னு பாருங்க. ஈஸ்ட். சூரியன் உதிக்கும் திசை. அங்க போய் நின்னுக்குங்க. டெய்லி ஒரே இடத்துல நின்னுங்க. சூரியன பாருங்க. முதல் நாள் நிக்கிறீங்க, பார்க்குறீங்க. உங்க கண்ணு முன்னால இருக்கும். அடுத்த நாள் பார்த்தா கொஞ்சம் தள்ளி இருக்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 நீங்க நிக்கிறீங்கல்ல, உங்க வலது பக்கம் போயிரும். ஒரு நாள் அங்க நிக்கும். மறுபடியும் திரும்ப வரும். நேரா வரும். அப்புறம் இடது பக்கம் போகும். அங்கிருந்து திரும்பும். புரிஞ்சுங்களா? சூரியன் எப்பவுமே ஒரே திசையில உதிக்கிறது இல்லைங்க. இது ஒரு வானவியல் ஆராய்ச்சி. அப்போ இப்ப நான் இருக்கிறேன். நான் கிழக்கு பக்கம் பார்த்து நிக்கிறேன். ஈஸ்ட் பக்கம் பார்த்து நிக்கிறேன். சூரியன் இருக்குது. பாருங்க. இப்ப சூரியன் எப்படி போகும்னா, நடுவுல இருந்து வலது பக்கம் போய், இடது பக்கம் போய் இப்படி போயிட்டு இருக்குமா? அப்ப இடது பக்கம் என்ன இருக்கு? வடக்கு, நார்த். எனக்கு நான் சூரியனை பார்த்து நின்றுருக்கிறேன். சூரியன் உதிக்கும் பொழுது சூரியனை பார்த்து நின்றுருக்கிறேன். அப்ப எனக்கு முன்னால கிழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பக்கம் என்னது? சவுத். இந்த பக்கம் என்னது? நார்த். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. கற்பனை பண்ணுங்க. அப்போ சூரியன் என்ன பண்ணும்னா இந்த பக்கம் இருக்கும், நார்த். வடக்கு பக்கம் இருந்து அந்த கிழக்கு பக்கம் வர வரைக்கும் அந்த பயணத்துக்கு பெயர் தட்சிணாயனம். சதர்ன் ஜர்னி அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. சன் சதர்ன் ஜர்னி. அப்புறம் இந்த பக்கம் போயிட்டு என்ன ஆகுன்னா சவுத், தென் பக்கத்துல இருந்து வடப்பக்கம் நோக்கி நகரும். அந்த பயணம், சூரியன் அந்த பயணம் போகுது இல்லைங்களா, டிராவல், இதுக்கு பேரு உத்தராயணம். இதுக்கு நார்த்தன் ஜர்னி அப்படிம்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்போ பொங்கல், அதாவது தை 1ஆம் தேதி அப்படிங்கிறது என்னன்னா, சூரியன் தென் செலவும்பாங்க. இதுக்கு பேரு சதன் ஜர்னி, தென் செலவு. வடக்கு பக்கத்துல இருந்து சவுத் வருது, தென் பக்கம். இதை முடிச்சுட்டு திரும்புது இல்லைங்களா, அந்த திரும்புற அந்த நாள் தான் தை 1ஆம் தேதி. அப்போ இந்த வருடம் 2025ல டிசம்பர் மாசம் 21ஆம் தேதி தான் கடைசி நாள். 21ஆம் தேதி கதிர் திரும்பும் நாள். சூரியன் திரும்புற நாள். எக்ஸாக்டா எந்த நேரத்துல திரும்புது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதை நான் என்னோட டெலிகிராம்ல பதிவு போடுறேன் பாருங்க. டெலிகிராம் அப்படிங்கிற சேனல்ல போய் @IM ஹீலர் பாஸ்கர் @ போட்டு சொல்லிச்சது IM ஹீலர் பாஸ்கர் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஹீலர் பாஸ்கரின் சிந்தனைகள்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா நான் எக்ஸாக்டா கரெக்டா எந்த நாள் எந்த நேரத்தில் திரும்புது அப்படிங்கிற நேரத்தை நான் விரைவில் பதிவு செய்வேன். புரிஞ்சுக்குங்க. அந்த டிசம்பர் 21 தான் திரும்பும் நாள். டிசம்பர் 22 2025 டிசம்பர் 22 தான் தை 1. அன்னைக்கு தான் சூரிய பொங்கல். டிசம்பர் 23ஆம் தேதி மாட்டுப் பொங்கல். இந்த ஆராய்ச்சியை பல வருடமாக ஆழியாறு திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் செஞ்சுட்டு
அதை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டுச்சுன்னா, திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நடத்தும் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, அது நிறைய பதிவு போட்டிருப்பாரு. தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பார். அப்போ உங்களுக்கான அது பதில் கிடைக்கும். இல்லை நேரடியாக ஐயா அவர்களை வச்சு ஒவ்வொரு மாதமும் நமக்கு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஆலியாரில். நேரடியாக வந்தீங்கன்னா 2 நாள் தங்கி வானத்தை பார்த்து இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அதனால் 2025 பொங்கல் திருவிழா எப்போன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 22 சூரிய பொங்கல், டிசம்பர் 23 மாட்டுப் பொங்கல். அதனால் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் அந்த 2 நாளில் அவருடைய தோட்டத்தில் ஆழியாரில் நிஷ்டை அப்படிங்கிற இடத்துல அவர் இதை விழாவாக கொண்டாடுறார். சூரிய பொங்கல் கொண்டாட்டம், மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டம், கதிர் திரும்பும் நாள் கொண்டாட்டம், இதையெல்லாம் செஞ்சுட்டு அது கூட சேர்ந்து கிளாஸ் எடுக்கிறார். அதனால் 2 நாள் நேரடி வகுப்புக்கு உங்களை அழைக்கிறேன். இந்த வகுப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. விண்ணியல்பியலின் வாழ்க்கை தேடல் அப்படிங்கிற தலைப்பில் பேசுவார். விண்மீன்கள் அமைப்பு பரிணாமம் அப்படிங்கிற தலைப்பில் பேசுவார். அறிவியலுக்கான விழிப்புணர்வு, பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் பரிணாமம் பற்றிய நுண்ணறிவு, பிரபஞ்ச அதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்தல், பறை இசை மற்றும் பறை இசை நடனம், இப்படின்னு நிறையா விஷயங்களோட சேர்த்து 2 நாள் நேரடி வகுப்பு. பொள்ளாச்சி அருகே ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழலில். இந்த வகுப்பில் வந்து இந்த பொங்கல், மாட்டுப்பொங்கல், கதிர் திரும்பும் அந்த விஷயங்கள் நடக்கும். அது இல்லாமல் ஒரு கிளாஸ் எடுப்பார். இதான் மெயின். எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கங்க. இந்த 2 நாளும் தங்குவதற்கு 3 வேளை உணவு, 2 வேளை தேநீர், இந்த வகுப்பு கொண்டாட்டம் எல்லாமே சேர்த்து ஒரு நபருக்கு வெறும் 500 ரூபாய் தான். எனவே இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா நீங்கள் anatomictherapy.orgங்கிற என்னோடய வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் நீங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவல், ரவி ஐயா அந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸ் கொடுத்து கண்டுபிடிச்சி அந்த வகுப்பில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் நேரில் வந்து கலந்துக்கலாம். இந்த ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாத நபர்கள் 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நேரில் வந்து கலந்துக்குங்க. ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா இப்போல்லாம் பல வீடுகளில் இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடுறதில்ல. அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து நம்மளாம் கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துருச்சு. பக்கத்து வீடு கூட பேசுகிறதில்ல. அங்கே மாடு இல்லை, சாணி இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆடு, மாடு, கோழி, நாய், அந்த இயற்கையான சூழ்நிலை, தென்னை மரம் எல்லாமே இருக்குது, கிணறு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பறை இசை, டான்ஸு, அதெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பறை இசை அடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. இது ஒரு அருமையான வாய்ப்பு. எனவே இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்பு நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.